இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தேவனை வாஞ்சிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சிக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தை வல்லமை வாஞ்சிக்கிற நாட்களாய் மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக காரியங்களில் நல்ல வாஞ்ச இருக்கணும். ஆமென். பொதுவாக தாகம் வரும்போது பல ஜூஸ் ஐட்டங்கள் இருந்தாலும், ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தாலும், இளநீர் இருந்தாலும், கரும்பு ஜூஸ் இருந்தாலும், தண்ணிக்கு இடம் ஒன்றுமே மாறாது. தண்ணிக்கு இடம் ஒன்றுமே மாறாது. ஒரு சம் தண்ணி, நல்ல தண்ணி குடித்தா தாகம் தீர்ந்துடும். ஜூஸ் குடித்தா அப்படி தாகம் தீரும்னு சொல்ல முடியாது. தட்ஸ் ஓகே. பாருங்கள், பைபிளில் நான் சங்கீதம் 42:1 இவ்விதமாக எழுதியிருக்கிறது, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுங்கிறார். ஏன் வனாந்தரத்தில் அல்லது காடுகளில் மான் மட்டும்தான் இருக்குதா? வேற மிருகங்கள் இல்லையா? சரி, அந்த மானுக்கு மட்டும்தான் தாகம் வருமா? மற்ற மிருகங்களுக்கு தாகம் வராதா? ஏன் அப்படி எழுதியிருக்கு? 2 காரணம். மான்கள் உயரமான இடங்களில் போய் வயிறு முட்டை, தலை, குடைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சாப்பிட்ட பிற்பாடு வேகமாய் ஓடி தன் தாகத்தை தீர்த்து கொள்ள அது நீர்நிலையை நோக்கி ஓடுமா. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த மான் கூட்டமாக தான் வரும். அது மேலே இருந்த வாடை 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வாடை அடிக்குமா. இந்த வாடையில் தான் சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் இதை வேட்டையாட வருமா. அதனால் அந்த மிருகத்தை கண்ட உடனே இது ஓடி தன்னை மறைத்து கொள்ள நீர்நிலைகளில் போய் விடுமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறைந்து கொள்ளுமா. ஆண்டவர் நல்லவர். இவ்வளோ அழகா சங்கீதக்கார சொல்ல, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஜபிக்க வாஞ்சியா இருக்கீங்களா? ஆராதிக்க வாஞ்சியா இருக்கீங்களா? துதிக்க வாஞ்சியா இருக்கீங்களா? வாஞ்சிங்க. தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. தேவனுடைய வல்லமையை வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரர் சொல்லும்போது, காலையிலேயே நமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேங்கிறார். தேவாலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டேங்கிறார். வாஞ்சி பெருகட்டும். கர்த்தரை வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாஞ்சையோடு, தாகத்தோடு தேவ பிரசன்னத்தை, தேவ கிருபையை நினைத்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.